ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கடவுளின் உண்மையான வழிபாடு என்ற தலைப்பை எடுத்துட்டு பேசலாம். பகவத்கீதை இங்கிருந்து தொடங்குகிறது. பகவத்கீதையானது விஞ்ஞான பூர்வமான புத்தகமாகும். கீதையின் தொடக்கத்தில் பகவான் ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே என்று பாடவில்லை. இன்று மக்கள் இது போன்ற பாடல்களை பாடுகின்றனர். ஆரத்தியின் போது இது போன்ற வரிகள் பாடப்படுகின்றன. இது போன்றவை பகவத்கீதையில் இல்லை. இது போன்ற செயல்களினால் பகவான் சந்தோஷமடையவில்லை. ஆரத்தி செய்வது அவசியம், தவறு கிடையாது. ஆரத்தி செய்வதற்கு முன்னர் நமக்கு சிறிதேனும் ஞானம் இருப்பது அவசியமாகும். பகவானுக்கு பூஜை செய்வது, பகவானின் உபதேசங்களை பின்பற்றுவது எது உத்தமம்? கண்டிப்பாக பகவானின் உபதேசங்களை பின்பற்றுவதே. பகவானுக்கு அருமையான மாலைகளை சமர்ப்பித்து அவருக்கு ஆரத்தி செய்து அவருடைய உபதேசங்களை பின்பற்றும் போது அது பகவானுக்கு மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கும். பகவானுடைய உபதேசத்தை பின்பற்றுவதே நாம் அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான வழிபாடு. பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் பகவான் கூறுகிறார், என்னுடைய வழிபாடானது பகவத்கீதையின் உபதேசங்களை பின்பற்றுவதே. என்னுடைய கீதையின் உபதேசங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வதே. நீங்கள் 1000 நபர்களுக்கு கீதையின் கருத்தினை எடுத்துச் சொன்னால் அதில் ஒரு நபரே பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வார். கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே. 1000 மனிதர்களில் ஏதேனும் ஒரு நபர் புத்திசாலியாக இருந்து என்னை பற்றிய அறிவினை வளர்த்துக் கொள்கிறார். நாம் இந்த உடல் அல்ல என்று புரிந்து கொள்கிறார். வெறுமனே உண்ணுதல், பருகுதல், உறங்குதல் போன்றவற்றால் உண்மையான ஆனந்தம் கிடைக்காது. உண்ணுதல், பருகுதல் அவசியம், இல்லை என்று சொல்லவில்லை. வேலைக்கு செல்லுதல் அவசியம், குடும்பங்களை பார்த்துக் கொள்வது அவசியம். ஆனால் இதே செயல்களின் மூலம் நமக்கு உண்மையான ஆனந்தம் கிடைக்காது. ஒரு நபர் ரயில் பெட்டியில் சாப்பிடுகிறார், குளிக்கிறார், தூங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு ரயில் எங்கு செல்கின்றது என்று தெரியாமல் இருக்குமானால் அந்த நபரை கண்டிப்பாக பைத்தியக்காரர் என்றே அழைப்பர். இந்த ஜீவனும் ஒரு ரயிலாகும். நாம் அனைத்து செயல்களை செய்து கொண்டே இருந்தும் நாம் எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் இருக்குமானால் நம்மை என்னவென்று சொல்வது? பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடத்தில் கூறுகிறார், ஜீவனானவன் 2 விஷயங்களை மட்டுமே செய்ய முடியும். அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடைவது, மற்றொன்று மரணத்தின் பிடியில் சிக்கிக்கொள்வது. இவை 2இல் எதனை தேர்ந்தெடுப்பது என்பது நம்மிடம் உள்ளது. நாம் பகவத்கீதையின் ஞானத்துடன் பகவானை வழிபடும் போது இந்த பிறவியிலும் ஆனந்தத்துடன் இருப்போம். இதற்கு அப்பால் மிகவும் நன்றாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே ஹரே